நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க. ஆக்சுவலி டே அவுட் மட்டும் வந்தோம். பட் நம்ம வந்து டே அவுட்டை விட ஒரு ஸ்டே கண்டிப்பாக இங்கே இருக்கணும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற இடம்னா இதுதான். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் ஆகட்டும், அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் அதை காமிச்சு ஒவ்வொருத்தரும் கைட் பண்ணுற விதமாகட்டும். எங்களுக்கு கார்த்திகேயன் கைட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அருமையான கைடு அவர். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் எல்லாத்துக்கூடையும். சாப்பாடும் அதே மாதிரி தான், கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் நாங்கள் ரெயின் டான்ஸ் போனோம் ஒரு 4 o'clock அந்த மாதிரி. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு நாள் பத்தில் ஆக்சுவலி எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் வேணும். ஸோ ப்ளீஸ் கம் ஃபார் அ ஸ்டேகேஷன் அப்படின்னு தான் சொல்ல வேணும். எனக்கு ஸ்னேக்ஸ் கூட இருந்ததும் லிசார்ட்ஸ் கூட இருந்ததும் ரொம்ப பிடிச்சி. ஆனால் எனக்கு இங்கே வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே பிடிச்சி. சாப்பாடு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. தண்ணி விளாட வந்து ஹாப்பி இருந்துச்சு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பார்க்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேரியாக இருந்தாலும் போக போக எனக்கு பழகிடுச்சு. நாங்கள் ரெயின் டான்ஸும் ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது ரொம்ப கடிச்சிடுமோ அந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் நான் வந்தோடனே டக்குன்னு பழகிட்டேன். ரெயின் டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு வர்றதுக்கான பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் யார் வேணால் இதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளேஸை. எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஃபேமிலி கூட அவுட்டிங் வருது இதுக்கு இந்த பிளேஸ் ஆப்டான பிளேஸாக இருக்கும். நானும் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்க்கும்போது பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கையில் எடுக்கும்போது. தென் அது போக போக அது அப்படியே பழகிச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன்.